ரதி வணக்கம். இந்தியா முழுவதும் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதாக ஒரு அதிர்ச்சி தகவலை பல்கலைக்கழக மானிய குழு, அதாவது யுஜிசி என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வ தகவல் தான். பல்கலைக்கழக மானிய குழு தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 32 பல்கலைக்கழகங்களுடைய பெயர்கள், அது எங்கு செயல்பட்டு வருகிறது, அதோட முகவரி என்ன என்ற முழு தகவலையும் பட்டியலையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 32 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் போலியாக இயங்கி வருவது கண்டறியப்பட்டு அந்த தகவலை வெளியிட்டிருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் தொடர்பாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், இந்தியாவில் போலி பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலை பல்கலைக்கழக மானியக்குழு அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு அண்மையில் வெளியிடப்பட்ட தகவலின்படி நாடு முழுவதும் 32 நிறுவனங்கள் போலியான பல்கலைக்கழகங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும், இந்த பட்டியலை பல்கலைக்கழக மானிய குழுவின் அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய போலியான பல்கலைக்கழகங்கள் குறித்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பொது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவின் சட்ட விதிகளை மீறி இயங்கும் இத்தகைய போலி நிறுவனங்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கவும், எஃப்ஐஆர் பதிவு செய்து அவற்றை மூடவும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தலைமை செயலாளர்கள் மற்றும் கல்வித்துறை செயலாளர்களுக்கு மத்திய அரசும் பல்கலைக்கழக மானிய குழுவும் கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த தகவலை தான் மாநிலங்களவையில் கல்வித்துறை இணையமைச்சர், மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் தெரிவித்திருக்கிறார், எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இப்போது எந்தெந்த பல்கலைக்கழகங்கள், எந்தெந்த மாநிலங்களில் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது என்றால், மொத்தமாக 32 பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுக்க செயல்பட்டு வருகிறது. அதில் அதிகபட்சமாக டெல்லியில் தான், கிட்டத்தட்ட டெல்லி மட்டும் பார்த்தோம் என்றால் 12 பல்கலைக்கழகங்கள் போலியான பல்கலைக்கழகம் என அடையாளம் காணப்பட்டு அதன் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போது அனைவருக்கும் எழக்கூடிய கேள்வி என்ன, தமிழ்நாட்டில் போலி பல்கலைக்கழகம் இருக்கின்றதா என்ற கேள்வி எழும். ஆனால் இந்த 32 பல்கலைக்கழகங்கள் அது எங்கு செயல்பட்டு வருகிறது என்ற பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டில் போலி பல்கலைக்கழகம் எதுவும் இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள், மாணவ மாணவிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டில் போலி பல்கலைக்கழகம் இல்லை என்று பல்கலைக்கழக மானிய குழு தெரிவித்திருக்கிறது. மாறாக நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் 2 பல்கலைக்கழகம் போலியாக செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் 2 பல்கலைக்கழகம் போலியாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் 2 பல்கலைக்கழகம் போலியாக செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. புதுவையில் 2 பல்கலைக்கழகம். புதுவை பொறுத்தவரையில் பல தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்கு படிக்கக்கூடிய நிலை இருக்கின்றன. இந்த வகையில் பார்க்கும்போது புதுவையிலும் 2 போலி பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருவதும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த 2 பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் உஷா லட்சுமணன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், டிவி மலை ரோடு, வாழப்பாடியார் நகர், திருக்கனூர் என்ற பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த உஷா லட்சுமணன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்ற பல்கலைக்கழகம் போலியானது என்று பல்கலைக்கழக மானிய குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதே போன்று புதுச்சேரியில் திலாஸ்பேட், வழுதாவூர் ரோடு, புதுவையில் செயல்பட்டு வரக்கூடிய ஸ்ரீ போதி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ற பல்கலைக்கழகம் போலியானது. அது எங்கு இருக்கின்றது என்றால், புதுச்சேரியில் நம்பர் 186 திலாஸ்பேட், வழுதாவூர் ரோடு, புதுவை 605009 என்ற பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஸ்ரீ போதி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ற பல்கலைக்கழகம் போலியானது என கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்படியாக புதுவையில் 2 பல்கலைக்கழகம் போலியானது என கண்டறியப்பட்டிருக்கிறது. கேரளாவில் 2 போலி பல்கலைக்கழகம், கர்நாடகாவில் 2 போலி பல்கலைக்கழகம், ஆந்திராவில் 2 போலி பல்கலைக்கழகம், அருணாச்சல பிரதேசத்தில் 1, டெல்லியில் தான் அதிகபட்சமாக 12 போலியான பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது என்று யுஜிசி தெரிவித்திருக்கிறது. ஹரியானாவில் 1, ஜார்க்கண்டில் 1, மகாராஷ்டிராவில் 2, ராஜஸ்தானில் 1, உத்தரப்பிரதேசத்தில், டெல்லிக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 4 பல்கலைக்கழகங்கள் போலியானது என அடையாளம் காணப்பட்டு அந்த தகவலை யுஜிசி வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று மேற்கு வங்கத்திலும் 2 பல்கலைக்கழகம் போலியானது என அடையாளம் காணப்பட்டு அந்த தகவலை பல்கலைக்கழக மானிய குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது போலி பல்கலைக்கழகம் என்றால் அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய மற்றும் செல்லுபடியாகும் பட்டங்களை வழங்க அங்கீகாரம் பெறாதவைதான் இந்த போலி பல்கலைக்கழகம் என்று வரையறுக்கப்படுகிறது. போலி பல்கலைக்கழகம் என்பது அந்த பல்கலைக்கழகம் இயங்குவதற்கான எந்தவித அங்கீகாரமும் பெறாமல் செயல்பட்டு வருவது. அதே போன்று அங்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்கள் வாங்கக்கூடிய பட்டங்கள் செல்லுபடியாகாது. அங்கு படித்தால் அந்த பட்டங்களை வைத்து
அந்த சான்றிதழை வைத்து மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது என்ற நிலையில் தான் அந்த போலி பல்கலைக்கழகத்துடைய செயல்பாடு இருக்கின்றது. அதனால் அங்கு படிப்பது என்பது அது மாணவ மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் போலியாக 32 இந்தியாவில் இருக்கின்றது. நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதிகாரப்பூர்வமாக பல்கலைக்கழக மானிய குழு தன்னுடைய இணையதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அபிஷியல் சைட்ல வெளியிட்டு இருக்காங்க. அதாவது பல்கலைக்கழக மானிய குழு பொறுத்தவரையில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியக்குழு வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக 32 பல்கலைக்கழகங்கள் அது எங்கு செயல்பட்டு வருகிறது, எங்கு இருக்கின்றது என்ற தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். மாணவ மாணவிகள் உயர்கல்விக்காக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த கல்லூரியில் சேரலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு கல்லூரி நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்றால் அது அங்கீகாரம் பெற்ற கல்லூரியா, அரசு அனுமதி பெற்ற கல்லூரியா, யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழுவின் அதிகாரத்தோடு அனுமதியோடு செயல்பட்டு வரக்கூடிய கல்லூரியா, பல்கலைக்கழகமா என்பதை நீங்கள் முழுவதுமாக அது சரிபார்க்க வேண்டும். அப்படி சரிபார்க்கக்கூடிய பட்சத்தில் தான் இந்த பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசியுடைய வெப்சைட்டில் நீங்கள் சென்றாலும் கூட அந்த 32 போலி பல்கலைக்கழகங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதால் இந்த செய்தி நோக்கமாக இருக்கின்றது. ரிதி.